பிரைஸ் தி லார்ட். இந்த ஜூடா ஷால்கோப் என்கிற ஆராதனை வேளைக்கு உங்களை வரவேற்கிறோம். ஆமென். நம் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். ஆமென். நம்மை இந்த உலகத்திலே விசேஷப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட ஒரு வேத வசனத்தை தியானித்து நம்ம இயேசுப்பாவை ஆராதிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 26வது வசனம் சொல்கிறது, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? இன்றைக்கு சொல்ல போகிற காரியம், நீங்கள் விசேஷித்தவர்கள். நாம் எல்லாரும் விசேஷமானவர்கள். ஆமென். கர்த்தர் நம்ம எல்லாரும் விசேஷமானவர்களாய் பார்க்கிறார். இந்த உலகத்தில் அநேகருக்கு பல கவலைகள். மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது என் வாழ்க்கை நல்லா இல்லை, என் குடும்பம் அவங்கள விட நல்ல ரிச்சான ஃபேமிலியாக இல்லை, என் குடும்பத்தில் இவங்களை போல நன்மை நடக்கலை, என் வாழ்க்கையில் இவங்களை போல நன்மை நடக்கலை, நான் அவங்கள போல இல்லையே, என்னோட அப்பியரன்ஸ் அவங்கள போல இல்லையேன்னு பல கவலைகள் அவங்களுடைய இருதயத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? நம்ம எல்லாரும் ஒவ்வொரு யூனிக்காக கர்த்தர் நம்மளை உருவாக்கி இருக்கிறாருங்க. அதனால நம்ம எதை குறித்து கவலைப்படக்கூடாது. ஆமேன். எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் நிறைய உறுப்புகள் இல்லாமல், ஆமேன், சரீரத்தில் நிறைய உறுப்புகள் இல்லாமல் வாழ்கிறாங்க. ஆனால் கர்த்தர் நமக்கு அனைத்து உறுப்புகளையும் கொடுத்து, அனைத்து வசதிகளையும் கொடுத்து, அவன் சகல காரியங்களில் நம்மை நேர்த்தியாய் நடத்தி செல்கிறார். நம்ம எதை குறித்து கவலைப்படணும்? அவன் இன்றைக்கு கூட அப்படிப்பட்ட தேவனுக்கு நன்றி செலுத்தி நாம் பாடப்போகிறோம். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்திய கரடு முரடானவை, ஆனாலும் என்னை தோளில் தூக்கி சுமந்த தெய்வம் ஆமென் என்னோடு கூட இருந்ததினால் அந்த கரடு முரடான பாதை கூட எனக்கு சுலபமாக இருந்தது என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் கர்த்தரை ஆராதிக்கலாம். நான் நடந்து வந்த பாதைகள் அவை கரடு முரடானவை. நான் நடந்து வந்த பாதைகள் அவை கரடு முரடானவை. என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ? என்னை தோளில் தூக்கி சுமந்த இயேசுவின் அன்பை மறப்பேனோ? என் இயேசு நல்லவர் சொல்லுவோம். என் இயேசு வல்லவர். என் இயேசு பெரியவர். என் இயேசு பரிசுத்தர். என் இயேசு நல்லவர், நல்லவரே. என் இயேசு வல்லவர். ஆமென். என் இயேசு பெரியவர். என் இயேசு பரிசுத்தர். என் கரத்தை பிடித்த நாள் முதல் இதுவரை என்னை கைவிடவே இல்லை. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் நாம் உயர்த்துவேன். ஹல்லேலூயா. நான்
தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பே நம்முடைய கரத்தை பிடித்த தெய்வம் இந்நாள் வரை கைவிடவில்லை. ஆமே, எவ்வளவு பெரிய அன்பு பாருங்க, நம்முடைய கரத்தை பிடித்த நேசத்தின் அன்பு. ஹல்லேலூயா, thank you Father. ஆமென். எத்தனையோ பேர் நம்முடைய நல்ல காரியங்களை பார்த்து நம்ம இடத்துல வருவாங்க. ஆமென். ஏதாவது ஒரு மிஸ்டேக்கை நம்ம இடத்துல பார்த்தாங்கன்னா நம்மை விட்டு விலகி போய்விடுவாங்க. ஆனால் ஏசப்பா மாத்திரம் நம்மை விசேஷித்த மாணவர்களாய் நம்மை பார்த்து நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிறார். நம்ம இடத்துல அநேக குறைவுகள் இருந்தாலும் அவர் நம்மை விசேஷித்த மாணவர்களாய் நம்மை பார்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், நீர் என்னோடு இருப்பதினால். ஹல்லேலூயா. ஆமென். வேதத்திலே மோசே என்கிற தேவ மனுஷன் அவன் மிகுந்த சாந்த குணம் உள்ளவன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் அவருடைய முந்தின சுபாவத்தை பார்த்தோம் என்றால் அவரை போல கோபப்படுகிற, ஆமென், கோபம் நிறைந்த மனுஷனை பார்த்திருக்க முடியாது. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு கோபத்தினால் ஒரு எகிப்திய மனிதனையே கொன்றவன். ஆமென். கர்த்தர் மோசேயின் மேல் கரிசனை உள்ளவராய், ஆமென், அவர் மேல ஒரு திட்டம் வைத்திருந்ததினால், ஆமென், அவரை விசேஷப்படுத்தினார். ஆமென். அவருடைய சுபாவங்களை மாற்றினார். ஹல்லேலூயா. அவரை உருவாக்கினார். ஆமென். ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் மோசேயை கர்த்தர் உருவாக்கி கடைசியாக கர்த்தரே மோசேயை குறித்து சாட்சி கொடுக்கிறார். மோசேயை போல பூமியிலே மிகுந்த சாந்த குணமுள்ள மனுஷன் இல்லை என்று சொல்லி. ஆமென். நாம் கூட அநேக வேளைகளிலே அநேக காரியங்களிலே தவறுகிறவர்களாய் இருப்போம். ஆமென். ஆனால் கர்த்தர் நம்மை ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் உருவாக்குகிற நல்ல ஒரு தகப்பனாய் இருக்கிறார். அப்படிப்பட்டவருடைய கரத்தில் தான், ஆமென், நாம் இருக்கிறோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். என்ன சொல்லினா, ஆண்டவரே, நீங்க என் பட்சத்தில் இருந்தீங்கன்னா, இசப்பா, நீங்க என் கூட வந்தீங்கன்னா, என் வாழ்க்கை பயணத்துல நீங்க என் கரத்தை பிடித்து வழி நடத்தினீங்கன்னா, நான் ஒரு விசேஷமானவளாய், நான் ஒரு விசேஷமானவனாய், இந்த உலகத்திலே பிரித்தெடுக்கப்பட்டவனாய், இந்த உலகத்திலே தனித்துவப்படுத்தப்பட்டவளாய் நான் இருப்பேன் என்று சொல்லி ஹல்லேலூயா சொல்லுவோமா? தேவா, நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா, நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால், எதினால் எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் நீர் எதினால் நீர் என்னோடு
இருக்குது. பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. ஆமென். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியர்கள் அற்பமாய் பார்த்தார்கள். ஆனால் கர்த்தர் மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் அந்த ஜனங்களோடு இருக்கிறவராய் காண்பித்து அவர்களை இந்த நாள் வரைக்கும் விசேஷமாய் பேசப்படுகிற ஆமென் ஒரு விசேஷித்த கூட்டமாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட உங்களை யாராவது அற்பமாய் பார்க்கிறாங்களா? ஆமென். இயேசப்பா ஸ்தோத்திரம், நீங்க என் கூட இருக்கீங்க என்று சொல்லி பாருங்க. அற்பமாய் பார்க்கிற கண்களை கர்த்தர் ஒரு நாள் அதிசயமாய் பார்க்க வைப்பார். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் ஆச்சரியமானவர், அதிசயமானவர். ஹல்லேலூயா. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. சொல்லுவோம், அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன், அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், இயேசுவே எதினால், இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். வாழ்க்கையிலே அநேக கசப்புகள் கலந்திருக்கலாம், ஆனால் பாசமுள்ள ஒரு மரமாகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட என்னோடு கூட வந்தார் என்றால், நம்மோடு கூட இருந்தார் என்றால், அந்த மாறாவின் பாதையை கூட கர்த்தர் மதுரமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. Thank you Father, thank you Lord. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க எந்த மாறாவின் பாதையை கடந்து சென்று கொண்டிருக்கீங்க? ஆமென். உங்களோடு கூட இயேசப்பாவை அழைத்து செல்லுங்க. ஆமென். கர்த்தர் அந்த மாறாவின் பாதையை மதுரமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. அநேகர் வந்து உங்க வாழ்க்கையை ரசிக்கத்தக்கதான, ருசிக்கத்தக்கதான மதுரமாக மாற்றி விடுவார், மதுரமாக மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. உயர்த்துகிறோம் சப்பா, என்னை தாழ்த்தி உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். சொல்லுங்க, ஆமே. ஈசாக்கு தோண்டின துறவையெல்லாம் எதிரிகள் மூடி போட்டாங்க. ஆனால் கர்த்தர் ஈசாக்கோடு கூட இருந்ததினால் ஆமே ரெகோபோத்தை கர்த்தர் பிறக்க செய்தார். எந்த எதிரிகள் மூடி போட்டாங்களோ அந்த எதிரிகளின் மத்தியிலே கர்த்தர் ஈசாக்கினுடைய தலையை நிமிரச் செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. எந்தெந்த காரியங்கள், எந்தெந்த சத்துரு உங்களுடைய வாழ்க்கையை மாறா போன்று மாற்றிக் கொண்டிருக்கிறானோ ஆமென், ஹல்லேலூயா, அந்த காரியத்திலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு ரெகோபோத்தை உண்டாக்குவாராக. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு ரெகோபோத் ஒரு திறந்த வாசல், ஒரு திறந்த நீரூற்று இயேசுவின் நாமத்தினாலே உண்டாவதாக. ஓ ஷகலரா துடரா ஹந்தரா, கர்ப்பத்தின் கனிகள் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகட்டும். ஆமென். திருமண தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகட்டும். கடன் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறட்டும். ஓ ஷகரா துடரா ஹந்தரே. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால்
ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள், தேவா நான் எதினால் விசேஷித்தவர். யோசிங்க, எதுக்கு ஆண்டவர் என்னை விசேஷித்தவராய் மாற்றிருக்கிறார்? நான் ஏன் இந்த உலகத்தில் விசேஷமானவராய் இருக்கிறேன், விசேஷித்தவராய் இருக்கிறேன்? இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அறிக்கையிடுங்கள், இயேசு என்னோடு கூட இருக்கிறார். நான் தாழ்ந்து போவதில்லை. ஆமென். நான் குறைவுபடுவதில்லை. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடைவதில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமென். புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஆமென். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல மாற்றுவீர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரணமே கூரெங்கே, பாதாளமுன் ஜெயமெங்கே. மரணமுன் கூரெங்கே, பாதாளமுன் ஜெயமெங்கே. சவால் விடுங்க. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. இந்த வியாதி என்னை ஒன்றும் செய்ய போவதில்லை. கிறிஸ்து எனக்கு நித்திய ஜீவனாய் இருக்கிறார், ஜீவ ஊற்றாய் இருக்கிறார். ஆமென். எல்லா மலைகளையும் தாண்டிடுவேன், எல்லா மரணத்தின் பாதைகளையும் நான் தாண்டி செல்வேன். சொல்லுங்க, எல்லா மரண படுக்கைகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. ஓ ரபதலர செகலெரிபியாதரா. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆராதனை, 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 ஓ ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவே உமக்கே. ஆராதனை, ஆராதனை. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி, வெற்றியே. சொல்லுவோம், வெற்றிதான். இயேசு என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி, வெற்றியே. இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்கு தோல்வி என்பது இல்லை. ஒருவேளை தோல்வியின் பாதையை கடக்க வைக்கலாம், ஆனால் அது முடிகிற பாதை என்னவென்றால் வெற்றி, ஜெயத்தின் பாதை. ஜெய கிறிஸ்து நமக்கு முன்பாக செல்கிறார். தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்பாக செல்கிறார். ஆமென். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு அவருடைய வெண் வஸ்திரத்தை கொடுக்கிறார். ஓல சந்தலரபா ஹந்தரா. எல்லா ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஒரு ஜெயம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். இந்த உலகத்தின் பாதையில ஒரு ஜெயம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. வேலை காரியங்கள்ல ஒரு ஜெயம் உண்டாகட்டும். வாழ்க்கையில, குடும்பத்திலே, தனிப்பட்ட பாதையில ஒரு ஜெயம் உண்டாவதாக. ஓ தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அறிக்கையிடுங்க ஃபைனலா. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லை, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, தோல்வி
என்பது எங்களுக்கு இல்லை இயேசப்பா. நீங்க எங்களோடு கூட எங்களுடைய எல்லா பாதைகளிலும் சூழ்நிலைகளிலும் வருகிறீங்க ஆண்டவரே. அப்பா, நாங்க சந்திக்கிற ஒவ்வொரு பேட்டல்ஸ் பாதையிலும் ஆண்டவரே, ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் ஒவ்வொரு போராட்டங்களிலும் கர்த்தர் எங்கள் பட்சத்தில் இருந்து ஜெயம் கொடுக்கிற தேவனா எங்களை நடத்தி செல்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. எந்தெந்த காரியத்திலாம் பார்க்கிற பிள்ளைகள் போராடி கொண்டிருக்கிறாங்களோ ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுவீராக. அவர்கள் போராட்டங்களை ஜெயமுள்ளதாய் கர்த்தர் மாற்றுவீராக. ஜெயம் எடுத்து அடுத்த லெவலுக்குள்ள அவர்களை வழிநடத்தி செல்லும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். God bless you.